குயவனே குயவனே, படைப்பின் காரணரே, வெறுமையான பாத்திரமாயிருந்த இப்பொழுது எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பியிருக்கிறீரப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் வார்த்தையின் மூலமாய் நாங்கள் நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க நீர் எங்களை கிருபையாய் ஜெபிக்கிறோப்பா. அடியனை மறைத்து ஆவியானவர் தாமே உம்முடைய வார்த்தை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு தீர்க்கதரிசியுடைய வாயிலே உம்முடைய வார்த்தையை வைத்த கர்த்தர் தாமே இப்பொழுதும் அடியனுடைய வாயிலே உம்முடைய வார்த்தையை வைத்து அதை கேட்கக்கூடியவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஏறடிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனிருந்தும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, நம் இந்த ஆராதனை ஆரம்பத்திலே நம்முடைய ஆயர் நம்மை அழைக்கின்ற பொழுது தென்னிந்திய திருச்சபை சுற்றுச்சூழல் கரிசனத்துறையிலிருந்து இந்த நாளை சுற்றுச்சூழல் ஞாயிறாக ஆசிரிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றார்கள். நாம் அதன் மூலமாய் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்கின்ற காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஒருவேளை இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிறாக இருக்கின்றது. இந்த நாளுக்கென்று நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகிறது. படைப்பு கடவுளின் மகிமையை வெளிப்படுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் படைப்பாளராம் கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை குறித்து நேற்றைய தினத்திலே தியானித்துக் கொண்டிருந்த பொழுது நம்முடைய ஒரு தேவ மனிதர் இதே போன்று ஒரு சுற்றுச்சூழல் ஞாயிறு அன்று அவர் ஏறெடுத்த ஒரு தியானத்தை நான் பார்த்தேன். அவர் கொடுத்த முன்னுரையை உங்களுக்கு அதே வார்த்தையை இந்த நாளிலே முன்னுரையாக கொடுத்து தியானத்துக்குள்ளாக கடந்து செல்ல நான் அழைக்கப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அதிலே நான் பார்க்கின்ற பொழுது இனிமேல் நமது வாழ்வில் பிரச்சனையே இருக்காது. நடக்கக்கூடியதா? அவர் சொன்ன வார்த்தை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை, இனி நமது வாழ்வில் பிரச்சனையே இருக்காது. நம் திருச்சபைகளில் கூட எங்கும் அமைதி நிலவும். ஏனெனில் நாம் பதவிக்காக போட்டியிட்டு பிரிந்து நிற்கிற ஆலய நிர்வாக குழு இருக்காது. காணிக்கை எண்ணி வங்கியிலே செலுத்துகின்ற பொறுப்பாளர்கள் இருக்க மாட்டார்கள். வழிபாடு நடத்துகின்ற ஆயர்கள் இருக்க மாட்டார்கள். சிறப்பு கூட்டங்கள் நடைபெறாது. அறுவடை திருநாள் நடைபெறாது. காரணம் இன்னும் சில ஆண்டுகளில் நஞ்சு கலந்த காற்று நம்மை கொல்லும். தண்ணீர் இல்லாமல் மக்கள் ஒரு பக்கம் செத்து மடிய, மறுபக்கம் உயிர் கொள்ளும் கழிவுகள் கலந்த தண்ணீரை குடித்து நம்முடைய தலைமுறைகள் தகுதியற்றவர்களாய் ஆவார்கள். புற்றுநோய் என்பது நமக்கு வருகின்ற தலைவலி, காய்ச்சல் போன்ற எல்லோருக்கும் பொது உடைமையாய் வர இருக்கின்றது. இவைகள் அச்சுறுத்தலுக்காக அல்ல, மாறாக எதிர்கால தலைமுறைக்கு கடவுள் படைத்த இப்பூ உலகை வாழ தகுதி உள்ளவர்களாய் நாம் விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எச்சரிப்பாய் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் 5ஆம் தேதியை பார்க்கின்ற பொழுது வேர்ல்டு என்வாரன்மெண்ட் டே,
உலக சுற்றுச்சூழல் தினமாக ஆசரிக்கப்படுகின்றது. அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் வேர்ல்டு லெவலிலே ஒரு தலைப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் பார்க்கிற பொழுது காற்று மாசுபடக்கூடாது, நீர் மாசுபடக்கூடாது என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டிலே நில மறுசீரமைப்பு, பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சி தாங்கும் திறன் வேண்டும் அப்படின்றால் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நிலமாகப்பட்டது பாலைவனமாய் ஆய்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு பக்கம் வறட்சி நிறைந்ததாய் இருக்கின்றது. அதை தாங்கும் திறனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கின்றார்கள். கடவுள் படைத்த எழில் நிறைந்த மண்ணுலகில் மனித உள்ளங்கள் மாசுபடைந்து இருக்கின்றது. அது மட்டுமல்ல, காற்றும் நிலமும் நீரும் கூட மனிதர்களின் பேராசையினால் மாசடைந்து விட்டன. இயற்கையோடு இணைந்திருக்க வேண்டிய ஆன்மீக வாழ்வும் அவற்றுக்கு விதிவிலக்காக இல்லை. அதுவும் இன்றைக்கு மாசுபடிந்து கொண்டிருக்கின்றதா இருக்கின்றது. நீதி கூட சிதைந்து போய் உள்ளது. உயிரற்ற காட்டு மனிதருக்கு இன்றியமையாதது போல நம் அறிந்த ஒன்று, ஆக்சிஜன் இல்லாமல் நம்முடைய மக்கள் எவ்வளவு பேர் ஒரு கொடிய நோயினால் அவர்கள் உயிரிழந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆக்சிஜனை நமக்கு தருவது நமக்கு ஆண்டவர் கொடுத்த அருட்கொடையாகிய மரங்கள் என்பதை நாம் மறந்து விட்டோம். இந்திய பரப்பளவிலே 33%, அதாவது 33 விழுக்காடு காடுகள் நிறைந்ததாய் இருந்தது. இன்றைய சூழ்நிலையிலே 21% விழுக்காடுதான் காடுகள் நிறைந்த பகுதியாய் இருக்கின்றது. ஏனென்றால் மனிதனுடைய பேராசையின் நிமித்தமாய் தொழிற்சாலைகளும் கழிவுகளும் இன்றைக்கு மாசுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. அது பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அங்கு சொல்லப்படுகின்றது, 2030ஆம் ஆண்டில் 670 மில்லியன் மக்கள் மாசு காற்றுடன் தான் சுவாசிப்பார்கள் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகின்றது. உலக சுகாதார நிறுவனம் WHO இருந்து வருகின்ற குறியீடு. அது மட்டுமல்ல, மாசுபட்டதின் நிமித்தமாக ஆண்டுக்கு 70 லட்சம் மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தையும் கொடுக்கின்றார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் நாம் மனதிலே வைத்துக்கொண்டு நாம் வாழ்கின்ற தேசம் ஒரு அமைதியும் உள்ள தேசமாய், நம் எல்லா நிலைகளிலும் வாழத்தக்க ஒரு தேசமாய் இருக்க நம்மால் இறந்ததை, அதற்காக தான் நம்முடைய திருச்சபையிலே என்ன செய்யறாங்க, ஆண்டாண்டு காலமாக மரக்கண்ணை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனை வீட்டில் மரமாகுதுன்னு தெரியல, எத்தனை வீட்டில் கரியாகுதுன்னு தெரியல. ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கின்றார். நாம் ஏதோ வாங்கிட்டு போற இன்றைக்கு பார்க்கின்ற எல்லா காரியங்களிலும் மரக்கன்று கொடுக்கப்படுகின்றது. ஒரு திருமண காரியத்துக்கு சென்று விட்டால் மரக்கன்று. ஏன்? மரங்கள் இருந்தது, அது அழிக்கப்பட்டு விட்டது. அழிக்கப்பட்டதை மீண்டுமாக எழுப்புகின்ற மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். என்றால் அதெல்லாம் கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த படைப்பு எல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தது. ஆனால் மனிதன் மட்டும்தான், மகுடமாய் படைக்கப்பட்ட மனிதன் மட்டும்தான் எல்லாவற்றையும் அழித்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் ஒருவேளை சற்று நேர தியானத்துக்கு என்று பார்க்கின்ற பொழுது நாம் வாசித்த 3ஆம் வேத பாடத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். மத்தேயு லூக்கா 8ஆம் அதிகாரம் 22 முதல் 25 வசனங்கள். 4 வசனங்களை இன்றைக்கு ஆண்டவருடைய திருவுள சித்தத்தின்படி சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொள்வோம். இதை பார்க்கின்ற பொழுது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 முதல் 34 வருகின்றது. மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் வசனம் 41 முறை வருகிறது. 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வசனங்களிலே இதை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்று, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.
இரண்டாவது விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒன்று கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்கள் நானும் இக்கரையிலே இருக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, அக்கறைக்கு போக அழைக்கப்பட்ட மக்களாய் இருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். அக்கறையிலே இருக்கின்ற மக்களுக்கு அந்த வார்த்தையை சொல்வதற்கு நீங்கள் நானும் செல்லுகின்றோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். தூய இம்மானுவேல் ஆலயத்துக்குள்ளாகவே இருந்து ஆண்டவரை ஆராதித்து 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 ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு வாழ நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. கேட்கின்ற வார்த்தையை அக்கறையிலே சொல்ல நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். அங்கு பார்க்கின்றோம், ஆண்டவர் அழைக்கின்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். உடனே என்ன செஞ்சாங்க? உடனே புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அந்த சீசர்கள் அன்றைக்கு புறப்பட்டு போனார் என்று சொன்னால், இன்றைக்கு சீசத்துவத்தை பெற்றிருக்கின்ற நீங்கள் நானும் புறப்பட்டு போக தயாராக இருக்கின்றோமா? அல்லது சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க போகின்றோமா? கலிலேய கடலிலே அடிக்கடி பயங்கரமான புயல் வருவது உண்டு. இயேசுவின் சீசர்கள் பலர் மீனவர்களாக இருந்தார்கள். இருந்த போதிலும் புயலை கண்டு பயந்தார்கள் என்று பார்க்கின்றோம். என்னால் இதற்கு முன் இயேசு கடலிலே பயணம் செய்த போது நிகழ்ந்த அற்புதத்தை நாம் 5ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களிலே பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு நடைபெற்ற காரியம் என்ன? அங்கு அவர் போதனை முடித்த பின்பு என்ன செய்கிறாராம்? சீமோனை நோக்கி, ஆழத்திலே உன் வலையை போடு, தள்ளி கொண்டு போடு. உடனே என்ன பண்றார் சீமோனு? ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அல்லேலூயா! இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடையதாக்கி கொண்டிருக்கின்றோமா? அன்றைக்கு பார்க்கின்றோம், சீமோன் பேதுரு ஐயரே சொல்லுகின்றார். ஆனால் அவர் சொல்லுகின்றார், உன் வலையை போடு என்று சொல்ல மாட்டேன், உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலையை கிளியத்தக்கதாக என்ன பண்ணாங்களாம்? மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, நீங்கள் நானும் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம்? அன்றைக்கு அவர்கள் மீன்களை பிடித்தார்கள். அழைத்த மாத்திரத்திலே இனி உங்களை மீன்களை பிடிக்கிறவர்களால் அல்ல, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இன்றைக்கு நீங்கள் நானும் எத்தனை மனிதர்களை பிடித்திருக்கின்றோம்? நீங்கள் நானும் இன்றைக்கு சீசத்துவத்தை பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு எத்தனை மனிதருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கீழ்ப்படிந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாதபடி வாழ்வோம் என்று சொன்னால் ஒருவரையும் நாம் ரட்சிக்க முடியாது, ரட்சிப்பின் அனுபவத்துக்களாக கொண்டு வர முடியாது. அங்கு பார்க்கின்ற பொழுது 23, 24 வசனங்களிலே பார்க்கின்றோம், அங்கு நடைபெற்ற காரியம், ஆண்டவர் நித்திரையாயிருக்கின்றார். அங்க என்ன ஆச்சாம்? கடல்ல சுழல் காற்று உண்டானதுனால அவர்கள் மோசமடைந்து படவு என்னாச்சு? மூழ்க போச்சு. அது மட்டுமல்ல, அவர்கள் ஐயரே ஐயரே மடிந்து போகிறது என்று மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தையும் கொந்தளிப்பையும் மதித்தார். உடனே அவைகள் நின்று போயிட்டு. அல்லேலூயா! இன்றைக்கு பாருங்க, ஒரு இயற்கையை ஆண்டவர் சொன்ன மாத்திரத்திலே கீழ்ப்படிந்தது என்று சொன்னால், மனித சுபாவத்திலே வாழ்கின்ற நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கின்றோம்? கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழ்கின்றோமா? இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கீழ்ப்படிதல் அற்ற சூழ்நிலையினால்தான் சமாதான குலைச்சல். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கின்ற, அதான் சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை, கெட்டு போறவன் விட்டு கொடுத்ததில்லை. இன்னைக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம், அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அங்கு என்ன பண்ணுகிறார்? அவரை எழுப்புகின்றார்கள். அவர் சொன்ன மாத்திரத்திலே அங்கு அமைதல் உண்டானது என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய கற்பனைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படியும் போது, அல்லது நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையிலே
நமக்கு போராட்டமே இருக்காது என்று நீங்கள் நானும் கருதவே கூடாது. ஆண்டவருக்காக நீங்கள் எதை செய்ய முற்பட்டாலும் சாத்தானுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச காலத்திலே ஆண்டவருடைய வருகை இருக்கின்றது, இந்த உலக அழிவு இருக்கின்றது, எனவே இவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளாக செல்லக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு அறிந்திருக்க நிமித்தமாக நமக்கு வரக்கூடிய போராட்டத்திலே நாம் கொண்டிருக்கின்ற அந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை வாழாதபடி இன்றைக்கு நம்மை அழைத்துக் கொண்டு செல்கின்ற வாழ்க்கை பார்க்கின்றோம். ஆனால் என்ன போராட்டம் வந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கின்றார். அன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அந்த படகிலே தான் இருந்தார், இயேசு படகிலே தான் இருக்கின்றார். ஆனால் சீசர்கள் அங்கு பார்க்கின்றோம், அவரை மடிந்து அவர்கள் எழுப்பினார்கள், அவர்கள் பயந்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே எத்தனையோ மேடு பள்ளங்களை நாம் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம், எத்தனையோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டு வருகிறோம், எத்தனையோ வியாகுலங்களையும் நாம் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம், அநேக அவதூறுகளை நாம் சந்தித்துக் கொண்டு வருகின்றோம். ஆனாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். என்னை படைத்தவர் என்னோடு கூட ஆவியாய் அசைவாடிக் கொண்டிருக்கின்றார். நிறைமை வழியும் பாத்திரமாய் இந்த உலகத்திலே வைத்திருக்கின்றார். எனவே அவருக்கு மட்டும் நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் இருக்கின்ற ஆலயம் என்னது? அழைத்து பேர சொல்லுங்களே, இம்மானுவேல் ஆலயம். தேவன் ரொம்ப விசுவாசம், எந்த ஆலயத்துக்கு கிடைக்காத. நான்லாம் அது சென்ட் பால் சர்ச்சு, சென்ட் பீட்டர் சர்ச்சு அப்படிதான். ஆனால் இம்மானுவேல் ஆகிய ஆண்டவரே நம்மோடு இருக்கின்றார் என்ற ஆலயத்திலே இருக்கின்ற அங்கமாய் இருக்கின்ற நாம் ஆண்டவரை பிரதிபலித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு வாசித்த நீதிமொழிகளில் பார்க்கின்ற பொழுது முதல்ல 8 பார்க்கின்ற பொழுது அது மிக அழகாக சொல்லப்படுகின்றது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம் 31 வசனத்தை, 22 முதல் 31 வசனங்களே கொடுக்கப்பட்டது. 31 வசனத்தில் அவருடைய பூ உலகத்திலே சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருப்பேன். சாலமோனை நான் சொல்லுகின்றார், இந்த பூலோகத்திலே கர்த்தர் மனு மக்களோடு மகிழ்ந்து கொண்டிருப்பேன் அப்படின்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஏனால் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் என்னை அறிந்திருக்கின்றார், என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இப்பகுதியிலே நமக்கு கிடைக்கின்ற செய்தி என்னவெனில், இயற்கை இறைவனின் சொல்லுக்கு கீழ்ப்படுகின்றது. இயற்கை இறைவனின் சொல்லுக்கு கீழ்ப்படுகின்றது. நீங்கள் நானும் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, நாம் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக வாழ்கின்ற மக்கள். நாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகின்றோமா? ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் சொல்கிறார், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நோ ஆப்ஷன். நான் இருப்பேன், அப்படி இருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி எல்லாம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆவியானவர் நம்மை அழைக்கின்றார். அது பார்க்கின்ற பொழுது உபாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு எச்சரிப்பையும் கொடுக்கின்றார். நல்ல எச்சரிப்பின் செய்தி என்பது இன்றைக்கு இல்லாத ஒரு சில எடுத்து உபாகமம் 8:20. தேவனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியாமல் போவீர்கள் என்றால் கொஞ்சம் சத்தமா உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போவீரானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். எவ்வளவு ஒரு எச்சரிப்பின் செய்தி, எவ்வளவு ஒரு எச்சரிப்பின் செய்தி. கடவுளின் மகிமையை நாம் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அங்கு ஒவ்வொரு பெரிய நாம் கீழ்ப்படியாமல் போனோம் என்று சொன்னால் முன்னால் எப்படி நடந்ததோ
அப்படியே மீண்டுமாக நடக்கும், நீங்களும் அழிவீர்கள் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை பார்க்கின்றோம். எனவே ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். மனிதருடைய வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை நாம் அறிந்து பார்த்து, இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றேன், என்னுடைய வழியை நீர் அறிந்திருக்கிறப்பா, என்னுடைய வழி பாடுகள் நிறைந்த வழி, வியாகுலம் நிறைந்த வழி அப்பா, எல்லா வழியிலும் நான் வர எனக்கு நீர் கிருபை தாரும், என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே 8ஆம் அதிகாரம் 25 அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அன்புக்குரிய தேவ ஜனமே, அன்றைக்கு சீசரத்திலே கேட்கின்றார். சீசர்கள் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டவர்கள், அவரோடு படுத்து உறங்கினவர்கள், அவரோடு கூட எல்லா இடங்களுக்கும் சென்றவர்கள், எல்லாவற்றையும் கண்ணார கண்டவர்கள். அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து உங்கள் விசுவாசம் எங்கே? இன்றைக்கு தூய இம்மானுவேல் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய விசுவாசம் எங்கே என்று ஆண்டவர் கேட்பார் என்று சொன்னால், நீங்கள் நானும் எங்கே இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னால் அங்கு அழிவு நேரிடுகின்ற பொழுது ஆண்டவருடைய இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அந்த விசுவாசம் இல்லாத நாள் அவர்கள் பயந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். இன்னும் மத்தேயு 8 பார்க்கின்ற பொழுது 25ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். செத்து போக போறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால், கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், அங்கு பார்க்கின்றோம் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் இல்லாத வாழ்க்கையின் மூலமாய் நாம் மடிந்து போகிறோம் என்கிறார்கள். அதற்கு அவர் என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே. லூக்கால சொல்லுகின்ற பொழுது உங்கள் விசுவாசம் எங்கே? மத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று பார்க்கின்றோம். அது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, நீங்கள் நானும் அமைதலுள்ள நேற்றைய தினத்திலே உபவாச கூட்டத்திலே அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ஜெபிச்சோம்ல. நம்ம நினைச்சோம் யாரும் வரக்கூடாதா இந்த மாலை வேளையிலே. ஆனால் ஆண்டவர் எதையும் ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கின்றார். நாம் பயப்படும் மாதிரி நடக்க எதுவும் இல்லை. இதற்கு முன்னுக்கு பேசினதற்கும் நேற்று முதல் நாள் அவர் பேசிய வார்த்தையும் பார்க்கின்ற பொழுது இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் எல்லா இடமும் வரலாம். ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கின்ற இந்திய தேசமாய் மாறி இருக்கின்றது. யார் அதற்கு தடைக்கற்களா இருந்தார்களோ அவர்களை கொண்டு அந்த தடைக்கற்களை ஆண்டவர் நீக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? திருப்பி வராரா? பயப்பட வேண்டாம், பயந்தது போதும். பயப்பட்டு என்று சொன்னால் ஆண்டவர் அங்கு மிகுந்த அமைதலை உண்டாக்கினார் என்று சொன்னால், நம்முடைய தேசத்திலே மிகுந்த அமைதலை உண்டு பண்ண போகிறவர் வந்து விட்டார். ஆண்டவர் இறங்கி விட்டார். அதற்காக அநேகரை எழுப்பி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சங்கீதக்காரனுடைய அனுபவம் பாருங்க. 118ஆம் சங்கீதம் 4 முதல் வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்கின்ற பொழுதுதான் அவருடைய கிருபை என்னை மேற்கொள்ள முடியும், அவருடைய கிருபையின் மேல் கிருபை பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தருக்கே பயப்படாது. பாக்குறோம்ல மனுஷனுடைய வாழ்க்கைய, மனுஷனுக்கு தான் பயப்பட மாட்டான், கடவுளுக்காச்சும் பயப்படுறானா சொல்றோம்ல. எத்தனை பேர் நாம் பார்க்கிறோம். நாம் ஜட்ஜ்மெண்ட் பண்றோம், நாம் அவர்களை தீர்மானிக்கின்றோம். ஆண்டவர் எப்படியாக தீர்மானிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, 5ஆம் வசனம் சொல்கிறது, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் என்ன செய்வான்? நாசில் சுவாசம்ங்கிறது பார்த்துருக்கோம்ல, பார்த்துருக்கீங்களா? ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வெள்ளிக்கிழமை ஆராதனை சொன்னேன், வாங்குற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வந்தவன் நான். இதோ ஒத்த கடையில மெயின் ரோட்ல நிற்கின்றேன். மெயின் ரோட்ல நிற்கின்ற பொழுது ஒரு வேக்யூம் இடத்துல எப்படி நிற்போமோ அது போல ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் கடந்து வந்தவன். கடைக்குள்ள இருந்தோம்,
எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க. என்னால் அங்கே மூச்சு விட முடியவில்லை. சரி, இங்கதான் காத்து இல்லை, வெளியில போவோம். நடு ரோட்ல வந்து நிக்கிறேன், காத்து இல்லை, மூச்சு விட முடியல. உடனே வாங்க போலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு காரை நான் தான் கூட்டிட்டு போய் எங்க புது தாமரப்பட்டியில் மாமனார் வீட்டுக்கு போனோம். அவரை இறந்த அன்றைக்கு மாலை நடைபெற்றது. சுடுதண்ணியை வாங்கி கொடுத்துட்டு படுக்கிறேன். படுத்தாலும் மூச்சு, அதாவது ஒரு வேக்யூம் இடத்துல இருந்தா எப்படி ஒரு மனிதன் அவதிப்படுவானோ அந்த அவதிப்பட்ட சூழ்நிலை. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வந்து அன்றைக்கும் அடுத்த நாளும் ஆக்சிஜன் வைத்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாருங்க. ஐசியூல இருந்து தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆண்டவர் இந்த பார்க்கின்ற பொழுது அங்கு கர்த்தர் நம் பத்திரத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று பார்க்கின்றோம். என்றால் நெருக்கம் என்பது இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது யாருக்கு எப்படி வருகிறது என்பதை அறிந்து இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் இப்படியே இருக்கும் என்று சொல்லி அல்ல. நெருக்கம் என்பது ஆண்டவர் கொடுவார் என்றால் அதை நாம் மேற்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரிடத்தில் வந்தே ஆக வேண்டும். கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டல்லி விசாரத்தில் வைத்தார். நான் மனுஷனுக்கு பயப்பேன், எனக்கு அனுகுணம் பண்ணுகிற ஒரு நடுவிலே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். நான் யோபுடைய வாழ்க்கை அங்கு பார்க்கின்ற போது அந்நிய கண்கள் அல்ல உன் கண்கள் காணும். யோபுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ பாடுகள், ஆனால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவனுடைய விசுவாசம் எல்லாம் போனது, போனாலும் கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்று அவன் அறிக்கை செய்தானே. நம்முடைய விசுவாசத்தை இந்த நாளிலே நாம் ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 8:31-32 பார்க்கின்ற பொழுது இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, யூதர்களை யார் அவரை விசுவாசிக்கிறோமோ, கிறிஸ்தவர்களாய் ஆகிவிட்டால் நாம் விசுவாசத்தின் கூட்டம் அல்ல. ஆண்டவர் மேல் நம்முடைய முழு விசுவாசத்தையும் வைக்கின்ற பொழுதுதான் விசுவாசம். அங்கு சொல்லுகின்றார், இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். மெய்யாகவே என் சீசராய். உபதேசம் என்பது என்ன? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். யாரும் பேச வேண்டியதில்லை. ஆவியின் மூலமாய் ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் பேசிக்கொண்டே இருப்பார். எந்த வார்த்தையை எப்பொழுது யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். அது மட்டுமல்ல, 33 சொல்லியது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய வசனமே சத்தியம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். வசனத்தை நாம் மேற்கொள்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கு மகிமை செலுத்துகின்ற இருக்கிற அழைக்கப்படுகின்றோம். என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை பார்க்கின்ற பொழுது அந்த காலங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. 21 நாம் வாசித்தோமே 1 முதல் 8 அதில் 5ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அற்புதமான வார்த்தை. நம்ம அதானே எல்லாம் புதிதாக இருக்கணும். எல்லா ஆண்டவரை ஆராதிக்கின்றவர்கள் மத்தியிலே ஒரு ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். துதியின் ஆராதனை நடத்துகின்ற பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட இறங்கி வர இருக்கின்றார். நமக்குள்ளாக ஒரு ஒருமனப்பாட்டை எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். அப்படினால் அங்கு பார்க்கின்றோம், ஒரு புதிய நான் சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்று பார்க்கின்றோம். அதான் நமக்கு எல்லாம் நன்கு தெரிந்தது. நம்முடைய சீர்திருத்த திருச்சபையை ஆரம்பித்த மார்ட்டின் லூத்தர் என்ன வார்த்தை சொன்னாரு? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்படினால் நீங்கள் நானும் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் அழைக்கின்றோம் என்றால், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைக்கின்றோம் என்று சொன்னால், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் நானும் நீதிமானாய் இருக்கின்ற பொழுது நாம் உலகத்திலே பிழைத்து அவருக்கு நாம் கனி கொடுக்கின்றவர்களாய், நாம் அநேகரை ஆண்டவருடைய திருச்சமத்திலே அழைக்கின்றவர்களாய் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த நாளிலே வாழ ஆண்டவர் அழைத்திருக்கின்றார். படைப்புகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தது என்று பார்க்கின்றோம். நம் கீழ்ப்படுதலை ஒரு விசை தேவ சமூகத்திலே, ஆவியானவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு நான் என்னை எப்படி அர்ப்பணித்திருக்கின்றேன், நான் எப்படி கீழ்ப்படிந்திருக்கின்றேன். ஏன் அது மட்டுமல்ல, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. நீர் என்னோடு கூட வருகிறீர், எனக்குள்ளாக இருக்கின்றீர், என்னை வழிநடத்துகிறீர் அப்பா. ஆனால் நான் கொண்டிருக்கின்ற விசுவாசம் பயந்து பயந்து வாழ அழைக்கப்படவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பயம் உள்ள வாழ்க்கை அல்ல. யாரும் பயந்து வாழ அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் ஒருவருக்கு அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்கின்ற பொழுது நாம் பயப்பட வேண்டும். சிலுவையிலே அவர் மொழிந்த 7 வார்த்தையின் மூலமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கின்றோம்.
அந்த 7 வார்த்தையும் நம்ம எப்படியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அது சொல்லுகின்றதா இருக்கின்றது. அதற்கு அந்த சிலுவையை நோக்கி பார்க்கின்ற அந்த அனுபவம் இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம், ஏதோ பார்த்தோம், சிலுவையை போட்டுக்கிட்டா மட்டும் அல்ல, சிலுவை அணிந்திருக்கின்றேன்னு சொன்னால் சிலுவையிலே ஆண்டவர் பட்ட தியாகத்தை அந்த விசுவாசம் உள்ள வார்த்தை மூலமாய் நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த நாளிலே ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்றது, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்க்கவும், படைப்பின் மகிமையை வெளிப்படுத்துகிறது என்ற வார்த்தையின்படி நாங்களும் உம்முடைய படைப்பாய் இருக்கின்றோம், படைப்பிலே நாங்கள் மகுடமாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து பார்த்து எங்களை உம்முடைய திரு சமூகத்தில் அர்ப்பணிக்கின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எங்களை கொண்டு நீர் என்ன சித்தமாக இருக்கிறோ அது செய்வதற்கான தேவ பலத்தையும் தேவ வரத்தையும் தேவ ஞானத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுக்கணுமாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.